ஆண்டவருக்கு அஞ்சுகிற இளையோரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். நமது வலிமையான கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். தலைமை குருவாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களெல்லாம் பக்த கோடிகளாக இந்த உலகத்தில் வைக்காதபடி உம்மை பின்பற்றுகின்ற, உம்மை சார்ந்திருக்கிற, உம்மை விரும்புகிற சீஷர்களாக இந்த உலகத்தில் வைக்கவும், எங்களை கற்றுக் கொடுக்கவும், உம்முடைய பாதையில் நடக்கவும், சுத்தம் கொண்டு எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி பெருக்கோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம். மகிழ்ச்சிகரமான இந்த நாளை கடவுள் எங்களுக்கு ஈவாக தந்திருக்கிறீர். பரிசுத்தமான தொழுகையிலே பங்கு பெறுகிற பாக்கியத்தையும் கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் உம்மை போற்றுகிறோம். சென்ற நாட்களில் எங்களுடைய வாழ்விலே வந்த இடையூறுகள், நெருக்கத்தில் அவைகளெல்லாம் கடவுள் கூட இருந்து இந்த காலங்களுக்குள்ளாக வருவது உம்முடைய சுத்தமாய் அமைந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி சொல்லி ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரங்களை செலுத்தி உம்மை புகழ் பாடுகிறபடி பிள்ளைகளாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்கிற திருத்தொழுகையிலும் ஆண்டவர் தம்முடைய தலைமைத்துவத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உற்சாகமான ஒரு தொழுகையாய், கடவுளை மகிமைப்படுத்துகிற தொழுகையாய் அமைந்து கொள்வதற்கு எங்கள் ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த அறிந்திருக்கிறபடி உம்முடைய ஜனம் உம்முடைய ஆலய பிரகாரத்தில் கூடி ஆராதிக்க இயலாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் இந்த ஊடகத்தின் வழியாக அதில் பங்கு பெறுகின்ற ஒரு பாக்கியத்தை கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறீர். சிறியவர்கள் பெரியவர்கள் இந்த தொழுகையிலே பங்கு பெறுகிறார்கள். ஆண்டவரே, இந்த தொழுகையிலே பங்கு பெறுகிற எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய பிள்ளைகளுடைய மனதின் நினைவுகளையும் சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தொழுகையிலே பயன்படுத்துகிற எல்லா பகுதிகளும் கடவுள் பிரியமாக அமையட்டும். பாடல் சொல்கிற செய்தி, விண்ணப்பத்தின் மூலமாக வருகிற செய்தி, ஆண்டவர் பிரசங்கத்தின் மூலமாக வருகிற செய்தி அத்தனையும் ஒரு மனிதனை உருவாக்கவும் முழுமைப்படுத்தவும் துணை செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த தொழுகையில் உம்முடைய பிரசந்த நாங்கள் இழந்து போகாதபடி காத்துக்கொள்வதற்கு அருள் தாரும். உம்முடைய கருத்திலே தந்து தொழுகை ஆரம்பிக்கிறோம். கர்த்தர்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து வழியாய் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த பரிசுத்தமான தொழுகையை ஞான பாடலில் 12வது பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமையாக நாம் ஆரம்பிப்போம். ஞான பாடல், பாடல் எண் 12. ஆத்மாவே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு, சுகம், ஜீவன், அருள் பெற்றதாகவே துதித்து அல்லேலூயா என்றேக்கும் நித்திய நாதரை போற்று. 12வது ஞான பாடல். Thank you.
நாம் இருக்கிற இடத்திலே நம்முடைய பாதங்களை மடக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம், ஜெபம் செய்வோம். இந்த நாள் நமக்கென்று கடவுள் கிருபையாக தந்திருக்கிற நாள். ஒரு நோக்கத்தோடு கூட பரிசுத்தமாக இந்த நேரத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறபடியினாலே அவருடைய நோக்கத்தை புரிந்து இந்த நேரத்தை நாம் பயன்படுத்த எத்தனிப்போம். நம்முடைய தலைமை குரு நம்முடைய வலுமின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவி செய்யக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடனே நாம் அணுகி செல்வதற்கு அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை முற்றிலுமாக அறிந்திருக்கிறார். நம்முடைய பாதை என்ன என்பது கடவுளுக்கு தெரியும். நம்முடைய சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார். உள்ளத்தினுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் வெளிப்படையாக அறிகிற ஆண்டவர் இந்த தொடுகளே பங்கு பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்வை அறிகின்ற கடவுளாக இருக்கிறபடியினாலே வந்துவிட்ட குறைகளையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மறைத்து கொள்ளாதபடி வெளிப்படையாய் தேவ சமூகத்தில் ஒரு விசை நாம் சொல்லுவோம். வேறு எந்த பலிகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் நொறுங்குண்ட பலி என்கிற இதயத்தினுடைய உடைவுகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்குண்ட நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நீங்கள் உங்கள் உடைகளை அல்ல, இருதயத்தை கிழித்து உங்கள் கடவுளிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், எல்லாவற்றிற்கும் மேலாக பேரன்பு மிக்கவர். இந்த நம்பிக்கையோடு ஒரு விஷயம் நாம் ஆண்டவரை கிட்டி சேருவோம். நாம் எப்படி நடக்க வேண்டும், எவைகளை சந்திக்க வேண்டும், எவைகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் பல நிலைகளிலே நமக்கு போதிப்பை தந்திருந்தும் அந்த போதனைகள் எல்லாம் நம் அல்லல் தட்டி உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் உலகத்தின் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நம்முடைய வாழ்வில் ஏற்று தூய்மைத்தன்மையை இழந்து இறை சித்தத்துக்கு விரோதமாக நம் செயலாற்றி இருக்கிறோம் அல்லவா? பின்வாங்கி சென்ற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு அல்லவா? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக முறுமுறுத்த தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. இறை சித்தம் என்ன என்பதை திருமுறை மிக தெளிவாக சொல்லியும் நம்முடைய விருப்பத்தினுடைய இறைவனுடைய சித்தம் அமையட்டும் என்று சொல்லி நாம் நினைத்த குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. பொறுமை இழந்து பேசின சில வார்த்தைகள் எத்தனையோ மக்களுடைய உள்ளத்திலே காயங்களை உருவாக்கிறது அல்லவா? குடும்ப சூழலிலே அமைதியை நம்மாலே காத்துக்கொள்ள இயலவில்லை. திருச்சபையிலே சமூக வாழ்விலே சாட்சியை நம்மாலே காத்துக்கொள்ள முடியவில்லை. பெயர் கிறிஸ்தவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னை மன்னியும் ஆண்டவரே என்று நாம் சொல்லுவோம். எரேமியா தீர்க்கதரிசியுடைய உரைகளிலே ஆண்டவர் சொல்கிறபடி இந்த உலகத்திலே பறக்கின்ற பறவைகள் கூட காலத்தையும் நேரத்தையும் இடத்தையும் அறிந்து கொள்கிறது. என் ஜனமோ என்னை அறியவில்லை என்கிற வேதனையின் குரலை நாம் கவனிக்கிறோம். இந்த நாளின் காலை பொழுதை ஆண்டவர் நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய குறைகளை குற்றங்களை இதனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் தம்முடைய மன உருக்கத்தோடு கூட நம்மை பின்தொடர்ந்து வந்து நமக்கு வாழ்வு தர விரும்புகிறார். அந்த வாழ்வை நாம் அழிக்காதபடி அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் விரும்புவோம். பாவி கேள் உன் ஆண்டவர்,
அறையுண்ட இரட்சகர் கேட்கிறார், என் மகனே அன்புண்டோ என் பேரிலே? நீக்கினேன் உன் குற்றத்தை, கட்டினேன் உன் காயத்தை, தேடி பார்த்து ரட்சித்தேன், ஒளி வீச பண்ணினேன், அன்புண்டோ என் பேரிலே. ஒரு தடம் மௌனமாக நம்மையெல்லாம் நேசித்து நமக்காக சிலுவையிலே மரித்து காயப்பட்டு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் விரும்புகின்ற பரிசுத்தம், அன்பு நம்முடைய வாழ்வில் உண்டோ என்று சொல்லி ஒரு விசை நாம் சிந்திப்போம். பாவங்கள் அறிக்கை செய்வோம். கொடிதான நம்முடைய பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். நம்பிக்கையோடு கூட ஜீவனுள்ள நம்முடைய ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நமது கண்களை கண்ணீருக்கும், கால்களை இடறுதலுக்கும், நமது உயிரை மரண கண்ணிகளுக்கும், நமது எதிர்நோக்கி அழிவில் இருந்தும் பாதுகாத்த கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கொடுமையான பயங்கரமான ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிடம் கூட நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ முடியாத சூழ்நிலைகளிலும் மரணத்திற்கும் பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் கண்ணீருக்கும் கர்த்தர் நம்மை விடுவித்து வாழ்ந்திரு என்று சொல்கின்ற வார்த்தையின்படி நம்ம இந்த உலகத்தில் வாட வைத்திருக்கிறாரே. ஆண்டவரை போற்றுவோம். இதயம் அகமகிழட்டும், உள்ள மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் தந்த ஜீவனுக்காய், சுகத்திற்காய், பலத்திற்காய், ஆரோக்கியத்திற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அருமையானவர்களே, ஆண்டவர் தம்முடைய சீஷர்கள் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்வுக்கு பின்னால் அனுப்பி நற்செய்தி விளம்பரம் பண்ணியிருக்கிறார். காலாகாலங்களில் தமக்கு தேவையான சீஷர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து தம்முடைய பிள்ளைகளை அபிஷேகித்து இந்த உலகத்தில் அனுப்பி நற்செய்தி விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த வரிசையில் நம்மையும் ஆண்டவர் சீஷர்களாக வைத்திருக்கிறவருடைய கிருபைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடக்க கால திருத்தூர்களான சீகன்பாக், வில்லியம் கேரி, டிங்கல் தோபே, மகாராசன் வேதமாணிக்கம் போன்ற மாமனிதர்களுக்காக நம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய சீஷர்கள் என்கிற பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறதற்காக ஆண்டவரை போற்றுவோம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய திருச்சபையுடைய மக்கள் இந்த சீஷத்திலே வளர்ந்து கடவுளுக்கு சான்று பகிர பரிசுத்த ஆவியானவர் துணை செய்ததாக நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு ஆண்டவர் உலக பிரகாரமான சூழ்நிலைகளிலே தன்னுடைய சமூகத்திலே கூடி வந்து ஆராதிக்க இயலாமல் இருந்தாலும் ஊடகத்தின் வழியாக பங்கு பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறாரே. ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவர் தந்திருக்கிற மீதான குடும்ப சூழல், பரிசுத்தமான ஆத்மீக வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, பிரமக்களோடு அன்பு பாராட்டி வாடுகிற உலக வாழ்க்கை, இவைகளுக்காக ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவர் தந்திருக்கிற வேலை, உண்டகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், பாதுகாப்புக்காக கடவுள் தந்திருக்கிற தூதர்கள், இவைகளெல்லாம் நினைத்து நம் ஆண்டவரை போற்றுவோம். ஆத்துமீக நடத்தும்படியாக கடவுள் தந்திருக்கிற போதகர்கள், திருப்பணிபடி அலுவலுக்காக நன்றி சொல்லுவோம். நெருக்கங்களும் கண்ணீரும் வேதனையும் வருகிற பொழுது பல பெரியவர்கள் நமக்கு தருகிற ஆறுதல் வார்த்தைகளுக்காக ஆண்டவரை போற்றுவோம். பிதா தன்னுடைய திருக்குமாரை தருகின்ற அளவுக்கு அன்பு நிறைந்தவராக இருந்தார். அவருடைய மரணத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கிற மீட்புக்காக ஆண்டவரை போற்றுவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இறைவேண்டலை நாமும் ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிழம்பண்ணாமல் தீமிருந்தங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நிர்ணயிக்கும் முடிவுகளே. ஆமன். அமருங்கள்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள திருமுறை பகுதி தூய மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 35 முதல் 45 முடிய படிக்க கேட்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 35வது வசனம் முதற்கொண்டு. அப்பொழுது செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் இயேசுவினிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் என்பதே. இதனால் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அமர்ந்தவாறேயும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிக அன்புடன் ஏற்று பராமரித்து வருகிற கடவுளையும், இறைமக்களாகிய நாங்கள் சீடர்களாக உம்மை பின்தொடர எங்கள் தலைமை குருவாய் உம் திருமைந்தர் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்தில் அருளியிருக்கிறீரே. நாங்கள் அவர்தம் போதனைகளை எங்களுக்குள் பதித்து நடைமுறை வாழ்வில் எங்களை வெறுத்து திருசிலுவை சுமந்து உம் பாத சுவடுகளை தொடரவும், கிறிஸ்தவ வாழ்வில் சீடத்துவத்தின் மதிப்பினை உணர்ந்து அனுதின வாழ்வில் கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாய் வாழ உம் அருள் வேண்டி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடுகிறோம். ஆமேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஊடகத்தின் வாயிலாக இத்தொழுகையில்
பங்களிப்பு செய்கிற இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். பிரான்ஸ் நாட்டில் ரெய்னர் என்ற பெயருடையவர் ஒருவராலும் குணப்படுத்த முடியாத எலும்புருக்கி நோயினால் வாதிக்கப்பட்டிருந்தார். நோயின் கொடுமை உடலின் உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் அனைத்தையும் வெகுவாக பாதித்தது. குறிப்பாக அவருடைய விரல்கள் அனைத்தும் உருக்குலைந்த நிலையில் காணப்பட்டது. அவரை பிறர் யாராவது தூக்கி நாற்காலியில் அமர வைக்க வேண்டும். தன்னுடைய பணிகளை இயல்பு நிலையில் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்தவர். ஆனால் இந்த துன்பத்தின் மத்தியிலும் தான் கற்றிருந்த ஓவியத்தை பயன்படுத்தி படங்களை வரைந்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவருடைய நெருங்கிய நண்பர் அவரை சந்தித்து, ரெய்னர், ஏன் உங்களை நீங்களே துன்புறுத்துகிறீர்கள்? உங்களுக்கே இயலவில்லையே, நீங்கள் ஓய்வெடுக்க கூடாதா என்று கேட்டார். ரெய்னருடைய பதில், தம்பி, இந்த உலகத்தில் உள்ள துன்பங்கள் எல்லாம் ஒரு நாள் மறைந்துவிடும். ஆனால் நான் பண்ணுகிறேனே இந்த ஓவியம், இந்த ஓவியத்தின் அழகு ஒரு நாளும் மறைவதில்லை. சீடனின் துன்பம் மறைந்துவிடும், ஆனால் சீடத்துவத்தின் மதிப்பு ஒரு நாளும் மறைவதில்லை. இந்த நாளின் அருட்செய்திக்கான கருப்பொருள் சீடத்துவத்தின் மதிப்பு, காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். இந்த செய்திக்கு அடிப்படையான திருவசனம் படிக்க கேட்ட மார்க் நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 44வது வசனம். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியனாய் இருக்க கடவன். First among you must be slave of all. சீடத்துவம் என்பது கிறிஸ்தவத்தில் அதிக நேரங்களில் அதிகமாக இறை மக்களால் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. பழைய ஏற்பாட்டை நாம் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது சீடன் என்ற பதத்தை நாம் படிக்க முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்களில், குறிப்பாக நற்செய்தி நூல்களில் மட்டும் சுமார் 262 இடங்களிலே இச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த சீடத்துவம் என்பது மிக முக்கியமான, அதாவது திருமறையின் கருப்பொருள்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. சீடத்துவம், சீடன் என்பது ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இந்த வார்த்தைகள் கிரேக்க மொழியிலிருந்து வந்த சொல். ஒரு சீடர் என்பவர் தன்னுடைய தலைவரையோ இல்லை ஆசிரியரையோ அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிறவன் தான் சீடன். ஆசிரியர் கற்றுக் கொடுப்பதை கற்றுக்கொள்பவன் மாணவன். தன்னுடைய ஆசான், தன் தலைவரை, தன் ஆசானை பின்பற்றுகிறவன் சீடன். நவுன் சீடன், வெர்ப் சீடத்துவம். அப்படியானால் நல்ல சீடத்துவத்தை உருவாக்குவது நல்ல தலைமைத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. டயட்ரிக் பான்ஹோஃபர் என்ற இறையியலாளர் சீடத்துவத்தினுடைய
சில கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தும் பொழுது முக்கியமாக ஒரு செய்தியை அவர் அறிவிக்கிறார். சீடத்துவம் இல்லாத கிறிஸ்தவம் கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம். கிறிஸ்டியானிட்டி without discipleship is always Christianity without Christ. திருமறையின்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் அனைவருமே சீடர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 26வது வசனத்திலே, அந்தியோக்கியா பட்டணத்தில் சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றார்கள். கிறிஸ்தவன் என்றால் சீடன் என்று பொருள், கிறிஸ்தவர்கள் என்றால் சீடர்கள் என்று பொருள். ரவிமார்கள் அவர்களை பொறுத்த மட்டிலே சீடன் தானே தன்னுடைய குருவை தானாகவே தெரிந்து கொண்டு பாடசாலையில் சேர்த்துக் கொள்வான். ஆனால் திருமலையிலே இயேசுவை பொறுத்த மட்டிலே குருவே சீடனை தெரிந்தெடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆகவேதான் இந்த சீடத்துவம் மிக மதிப்பு மிக்கது, மதிப்புடையது. சீடத்துவத்தின் மதிப்பு என்பது நாம் யாருடைய சீடனாக இருக்கிறோம், நம்முடைய தலைமை யார், நம்முடைய எஜமான் யார் என்பதில் தான் வலுவான அர்த்தம் கொள்ளுகிறது. நம்முடைய தலைமை யார் என்று சொல்லும் பொழுது அவருடைய பண்புகள் என்ன, அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, இவைகளை ஆராய்ந்து தலைமையை பின்பற்றும் பொழுது சீடத்துவம் மதிப்பு மிக்கதாக மாறுகிறது. சீடத்துவத்தின் மதிப்பு தன் தலைமையை மதித்து மகிமைப்படுத்துகிற வண்ணம் இருக்க வேண்டும். சீடத்துவத்தின் மேன்மை இல்லாவிட்டால் அதனுடைய மதிப்பு தலைமைக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவில் அது அடங்கி இருக்கிறது என்பதிலும் மாற்றமில்லாத ஒரு கருத்தாக இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டிலே சீடத்துவம் என்பது திருமுழுக்கு பெற்று திருச்சபையில் அங்கம் பெற்று ஆலய ஆராதனையில் பங்கு பெற்று தசமபாகம் செலுத்தி கிறிஸ்தவ ஊழியங்கள் அங்கும் இங்குமாக பங்கு பெறுவது, இல்லாவிட்டால் அதைவிட சற்று மேலானது தான் சீஷத்துவம் என்ற ஒரு கணிப்பு இன்றைக்கு கிறிஸ்தவ உள்ளத்திலே இருக்கிறது. ஆனால் சீடத்துவத்திற்கு சில பின்னணியமும் சீடத்துவத்திற்கு சில தகுதிகளும் இருக்கிறதை நாம் திருமறையிலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சீடர்களை உருவாக்குகிற ஒரு போதகராக தன்னை அறிமுகப்படுத்துவது இந்த நற்செய்தி நூல்களிலே அதிகமாக பதிவிடப்பட்டிருக்கிறது. தங்களை முழுமையாக முழு அர்ப்பணிப்புடன் வாழ்வது தான் சீடத்துவத்தினுடைய முதல் தகுதி. கமிட்மெண்ட், கான்சிக்ரேஷன், இவைகள் உண்மை உள்ளதாகவும் முழுமையாகவும் இருக்க வேண்டும். பில்லி கிராஹாம் சொன்னார், நான் அரசியலில் போட்டியிட்டு அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஜனாதிபதி ஆவதை விட கடவுளுடைய சீடனாக ஊழியம் செய்து என்னுடைய வாழ்க்கையில் அர்த்தம் தேடுவதுதான் நல்லது என்று அவர் சொல்லுகிறார். இயேசுநாதர் சீடத்துவத்தின் சிறப்பை அவர் விளக்கும் பொழுது, சீடத்துவம் என்பது சீடனுடைய வாழ்க்கையில் உள்ள இழப்புகளில் அடங்கி இருக்கிறது. கொடுத்தலில் கொடுத்தலில். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 32வது வசனம் தொடர் வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அவருடைய போதனைகள் தம் சீடர்களுக்கு பயத்தை கொடுத்தது, அதிர்ச்சியை கொடுத்தது. எருசலேமுக்கு பயணமாகிறோம், நாம் எருசலேமுக்கு போகிறோம்,
இங்கே அனுபவிக்க போகும் பாடுகள், துன்பங்களை குறித்து அவர் விளக்குகிறார். சீடர்களுக்கு இது மாபெரும் அச்சத்தை கொடுத்தது. உடனே தான் யாக்கோபும் யோவானும் வந்து தன்னுடைய குருவிடம் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? உலகம் சார்ந்த சீடத்துவ மதிப்பீடை கேட்கிறார்கள். Who will be the first? Who will be the first? யார் முதன்மையானவன்? சீடன் கேட்கிற கேள்வி. அப்போது இயேசுநாதர் சீடத்துவத்தின் மதிப்பீடுகளை குறித்து சீடர்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறார். அவைகளை மையப்படுத்தி இந்த நாளில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற 3 திருமறை பாடங்களை நமக்கு அடிப்படையாக கொண்டு சில உண்மைகளை தியானிப்பது நல்லது. ஒன்று, இந்த சீடத்துவம் என்பது பணிவிடை செய்து எஜமானை இல்லாவிட்டால் குருவை பின்பற்ற வைக்கிற சீடத்துவம். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசிகளில் மிகவும் வலிமையான தீர்க்க தரிசி எலியா. எலியா தீர்க்க தரிசி பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறதை அறிந்த அவர்தம் சீடன் எலிசா அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் இது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. யோர்தான் கடந்து சொல்லும் பொழுது எலியா தன் சீடன் எலிசாவிடம் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What shall I do for you? My time is going to be ended. என்னுடைய நேரம் ஏறக்குறைய முடிய போகிறது. உண்மை சீடனே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு எலிசா என்ன சொல்லுகிறார் என்றால், உம்முடைய ஆவி என் மீது 2 மடங்காக இருக்க வேண்டும். எலியா சொல்லுகிறார், நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அப்பொழுதும் நீ என்னை பின்தொடர்ந்தால், அப்பொழுதும் நீ என்னை கண்டால் அது உனக்கு கிடைக்கும் என்கிறார். அர்த்தம், இறுதி வரை நீ என்னை பின்பற்றினால் இது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். குரு சீடன் உறவில் பொதுவாக நம்முடைய கருத்து என்ன என்றால், குருவிடமிருந்து அறிவை பெற்றுக்கொள்கிறோம், பல உண்மைகளை பெற்றுக்கொள்கிறோம், தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் நம்முடைய திருமறை நமக்கு கொடுக்கிற சீடத்துவம் குருவிடமிருந்து அறிவை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, குருவிடமிருந்து குருவையே நாம் பெற்றுக்கொள்வது, குருவின் வாழ்வையே நாம் பெற்றுக்கொள்வது, அந்த வாழ்வை கடைசி வரை விடாமல் பின்பற்றுவது. இங்கே எலிசா தூங்காமல், வேறு பணிகளில் கவனத்தை இழக்காமல் எலியாவை கடைசி மட்டும் அவர் பின்தொடர்ந்த காரணத்தினால் ஆவியை 2 மடங்கு பெற்றார் என்று திருமறை விளக்குகிறது. எலிசா எலியாவை பின்தொடர்ந்தது கடைசி வரைக்கும். 2வது, எலிசா எலியாவை தன்னுடைய ஆசானாக கொண்டு சீடனாக அவர் வாழ்ந்தது, பின்தொடர்ந்தது பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக அல்ல, பரத்தின் வாழ்வை, அரிதானதை, அவரிடமிருந்து வெளிப்படுகிற அரிதான காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் பின்தொடர்கிறார், பின்பற்றுகிறார். இன்று சீடர்களாகிய நாம் கிறிஸ்துவை எதற்காக பின்பற்றுகிறோம்? பொருளாதார உயர்வு, வேலைவாய்ப்பு, உலக நலன், வாழ்நாட்கள் நீடிக்கப்பட. கிறிஸ்துவிடம் கொண்டுள்ள எதிர்பார்ப்பு உலக வாழ்க்கை மட்டும் சார்ந்திருக்கவில்லை, எல்லா மக்களையும் விட. நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்போமானால் மற்ற மனிதர்களை விட நாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். பவுலடியார் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று அங்கே எச்சரிப்பு சொல்லுகிறார். 2வது, இந்த பணிவிடை செய்து பின்பற்ற வைக்கும் சீடத்துவத்திலே சீடன் என்பவன் பிறருக்கு
வாழ்வு கொடுக்கிறவனாய் இருப்பான். ஒன் ஹூ சர்வ், பிறருக்கு வாழ்வாய் இருப்பவன். சீடத்துவத்தின் உண்மை மதிப்பு தனக்கு பின் சந்ததியாரை உருவாக்குவது, தனக்கு பின் இந்த சீடத்துவத்தை இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவது. கொரிந்து சபை மக்கள் தாங்கள் பெற்ற போதனைகள், திருமுழுக்கு, திருவிருந்து போன்றவற்றிலே பல்வேறு சந்தேகங்கள் ஏற்பட்ட பொழுது கிறிஸ்துவின் தூதுவராய் தன்னை அறிமுகப்படுத்தின பவுலார் அவர்களை கிறிஸ்தவ விசுவாசத்தில் நிலைத்து நிற்க செய்ய அங்கே பல அறிவுரைகளை கூறுகிறார். அதில் ஒன்று, விசுவாசிகள் பலப்படும்படி சீடர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். இதுதான் சீடத்துவத்தினுடைய மதிப்பு. பல நிலைகளில் சீடர்கள் என்று திருச்சபை சார்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மற்ற அவிசுவாசிகள், மற்றவர்கள் நம்மிலே இந்த சீடத்துவத்தின் மதிப்பை காண வேண்டும் என்றால் பிறரால் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சீடனாகிய பவுல் தீமோத்தேயுவையும் தீத்துவையும் தன்னை போல உருவாக்க அவர் சில முயற்சிகளை மேற்கொண்டார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஆயத்தப்படுத்தினார், தகுதிப்படுத்தினார். த ஃபர்ஸ்ட் ஒன், அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணினார். தெளிவு, ஒரு மாற்றம். கிறிஸ்துவன் தன்னுடைய பணி நாட்களில் சீடர்களை தெரிவு செய்வதையும் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதையும் நாம் பார்க்கிறோம். தன்னை முன்னிலைப்படுத்தி, தன்னை பாடமாக்கி, தன்னை மாதிரியாக்கி சொல்லுகிறார். திருமறையின் அந்த பகுதியில் நான் படிக்கும் பொழுது 4 விதத்தில் சொல்லுகிறார். நான் செய்கிறேன், நீ கவனி. உன்னுடைய எஜமான், உன்னுடைய தலைவன், உன்னுடைய குரு செய்கிறான், ஆகவே நீ கவனி. ஐ டூ, so you listen. இரண்டாவது, அவர் கற்றுக் கொடுப்பதில் சொல்லுகிற காரியம், நான் செய்கிறேன், நீ உதவு. மூன்றாவது, நீ செய்கிற காரியத்தை நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். நான்காவதாக, நீ ஒரு காரியத்தை செய், நான் அந்த காரியத்திலே உனக்கு உதவியாய் இருக்கிறேன். இவைகளெல்லாம் சீடத்துவத்தை சரியான நிலையிலே உருவாக்குகிற ஒரு பணியைத்தான் இயேசுநாதர் செய்தார் என்பதை பார்க்கிறோம். வாழ்க்கையின் பாடத்தை அனுபவ ரீதியாக இயேசுநாதர் கற்பித்துக் கொடுத்தார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, பாடுகளினால் பாதிப்படையாத சீடத்துவத்தினுடைய மதிப்பு. தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். சீடத்துவம் கடினமானது, சீடத்துவம் ஆபத்து நிறைந்தது, சீடத்துவம் கஷ்டங்கள் நிறைந்தது. சீடத்துவம் கடினமானது, ஆனால் சாத்தியமானது. சீடனுடைய அழைப்பு என்று சொல்வது மிகவும் மதிப்பு மிக்கது. ஆனால் அதில் அடங்கி இருக்கிற உழைப்பு என்று சொல்வது மிகுந்த கடினமானது. சீடத்துவம் என்பது நாம் கொண்டிருக்கிற சில பதவிகளில், சில பட்டங்களில், சில உயர்ந்த நிலைகளில் இல்லை. மாறாக பாடுகளுடைய செடியில் மலருகிற ஒரு மலர்தான் சீடத்துவம். தானியேல் என்பவர் நேபுகாத் நேச்சரால் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டவர். ஆனால் கடவுளை பின்பற்றும் சீடத்துவ பாதையிலே சிறிதளவும் எள்ளளவேனும் களங்கமில்லாமல் வாழ்ந்தவர் தான் தானியேல். எனவே அந்நிய தேசத்தில் அதிகாரியானார். அந்த அதிகாரிக்கும் அந்த தேசத்திலே ஒரு பெரிய சோதனை காத்திருந்தது. 2 கேள்விகள் தானியேலை துளைத்துக் கொண்டிருந்தது. சீடத்துவ வாழ்வு முதன்மையானதா, இல்லை சிங்கக்கவியே இல்லாத வாழ்வு முதன்மையானதா? சீடத்துவமா, இல்லை சிங்கக்கவியா?
இறுதியிலே நாம் படிக்கிறோம், தானியேல் சிங்கக்கபியை தெரிந்து கொண்டு அதை சிங்காசனமாக மாற்றினார். சீடத்துவ வாழ்விற்கு மதிப்பு சேர்த்தார் என்று பார்க்கிறோம். இதனைத்தான் இயேசுநாதர் தம்முடைய சீடர்களுக்கு எருசலேமில் படப்போகும் பாடுகளை விளக்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிக்கக்கூடாது என்று வாதிட்டு சொல்லும் பொழுது இயேசு சிலுவைதான் மகிமை, சீடத்துவத்தின் மகிமை என்று கூறி பேதுருவை அதட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுநாதர் தன்னுடைய பாதையில் சீடர்களுக்கு பல்வேறு கோணங்களில் அவர் பயிற்றுவித்தார். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே அமருகிற இடத்திலே முதன்மை வேண்டிய சீடர்களுக்கு நான் குடிக்கும் பாத்திரம் என்ற ஒரு புதிய கொள்கையை அவர் அறிமுகப்படுத்துகிறார். நான் குடிக்கும் பாத்திரம், இதனுடைய அர்த்தம் துன்பத்தின் கிண்ணம், துன்பத்தின் பாத்திரம். எஜமானர் குருவானவர் துன்பத்தை அழைப்பது அது ஒரு வித்தியாசமான ஒரு குரு சிஷ்யன் ஒரு உறவாக கொள்ளப்படுகிறது. சிலர் நினைக்கிறோம் சீடத்துவம் என்பது துன்பங்கள் நிறைந்தது என்று சொல்லும் பொழுது அது தூய்மையானதாக இருக்கிறதுனால் துன்பங்கள் நிறைந்தது என்ற மாற்று கருத்து கொண்டவர்களாக இருக்கிறோம். மாறாக துன்பம் என்கிற அந்த தீயில்தான் ஒரு விசுவாசியினுடைய, ஒரு சீடனுடைய இதயங்கள் பண்படுத்த முடியும், புடமிடப்பட முடியும், நல்ல மதிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். துளையிடப்படாத புல்லாங்குழலினால் எந்த பயனும் இல்லை. இழுத்து முறுக்கேற்றப்படாத நரம்புகள் கொண்ட வீணையினால் நாதம் உருவாவதில்லை. திருமறையிலே கானானை பெறுகிறதற்கு முன் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் புடமிடப்பட்டார்கள். தன்னுடைய இந்த உலக திருப்பணிக்குள் நுழைவதற்கு முன் இயேசு பாலைவனத்திலே அவர் பக்குவப்படுத்தப்பட்டார். பவுலடியார் தன்னுடைய அருட்பணியை துவக்குகிறதற்கு முன்னே அரேபிய பாலைவனத்தில் அவருடைய வாழ்க்கை பதப்படுத்தப்பட்டது. ஆக கடவுள் தன்னுடைய ராஜ்யத்திற்கான பணியில் சீடர்களை துன்பம் என்ற நிலத்திலிருந்து தான் தெரிந்தெடுக்கிறார். கிறிஸ்தவ சீடத்துவத்திற்கு துன்பங்கள் அவசியமானது என்பதால் தான் சீடத்துவம் மதிப்பு பெறுகிறது. புகழ்பெற்ற எழுத்தாளரும் உளவியலாளருமான ஸ்காட் பெக் சொல்லும் பொழுது, துன்பங்கள் நமக்கு இருக்கிற ஆற்றலை அது வெளிப்படுத்துகிறது. நம்மை காயப்படுத்தி கொண்டிருக்கிற துன்பங்கள் தான் நமக்கு பாடங்களாக அமைகின்றன. சீடனுடைய பாடம் காயப்படுத்துகிற துன்பங்கள். Those things that hurt instruct. இயேசுநாதரும் இதைத்தான் சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:22 படி நாம் படிக்கும் பொழுது, துன்பம் வந்தது போனது என்று அல்ல, சீடனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த துன்பம் வந்து போவது அல்ல, அனுதின அனுபவம். டே டு டே லைஃப், இட் இஸ் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவனுடைய அனுபவமாய் இருக்க வேண்டியது கட்டாயம். சீடர்கள் மரணம் வரை அவருடைய வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அதே வேளையிலே இன்னொரு நல்ல செய்தியை திருமறை தருகிறது. பாடுகளும் அதனால் ஏற்படுகிற பலன்களும் உண்டு என்பதை சொல்லுகிறது. பாடுகளுக்கு நல்ல பலன் உண்டு. தானியேலுடைய விசுவாசம் பேரரசரை தரிவை சிந்திக்க வைத்தது. சிங்க குகை நிகழ்வை நான் படிக்கும் பொழுது அரசனுடைய சிந்தனையை அந்த நிகழ்வு சீரமைத்தது என்று பார்க்கிறோம். சீரும் சிங்கங்கள் கடவுளுடைய உண்மை சீடனுக்கு சிறந்த பாதுகாப்பு கிடைத்ததை தவிர பயமுறுத்தலோ பாதிப்போ இல்லை. பாடுகள் நல்ல பலன்களை தருகிறது.
சீடனுக்கு சாதகம் இல்லாத சூழலிலும் சீடனை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். இதுதான் சீடத்துவத்தினுடைய ஒரு மதிப்பு. ஆக சீடத்துவத்தினுடைய மதிப்பு சீடன் பக்கம்தான் இருக்கிறது. சீடனிடமிருந்து தான் அது புறப்படுகிறது. மூன்றாவதாக, சீடத்துவத்தின் மதிப்பு பெற்றுக்கொள்வதில் அல்ல, கொடுப்பதில், இழப்பில், வழங்குவதில் அமைந்திருக்கிற ஒரு மதிப்பு. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 45வது வசனம், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுக்கவும் வந்தார். இயேசு கிறிஸ்து வலதுபுறம் மற்றும் இடதுபுறத்தில் அமர்ந்திருப்பதுதான் சீடத்துவம் என்று நினைத்து இயேசுவை அணுகின யோவான் யாக்கோபிடம், சீடத்துவத்தின் மதிப்பு என்பது அமரும் இடத்தில் அல்ல, நீ கொண்டிருக்கிற நல்ல நிலைகளில் அல்ல, நீ அணுகிற அணுகுமுறையில் தான் அமைந்திருக்கிறது என்பதை அவர் இந்த பகுதியிலே விளக்கி கொடுக்கிறார். மார்ட்டின் லூதர் ஒரு முறை சொன்னார், சீடத்துவத்தை கொடுக்காத, சீடத்துவத்தை வழங்காத, சீடத்துவத்தை மாதிரியாக்க சமயம் ஒரு சமயமே அல்ல. இட்ஸ் நாட் எ ரிலீஜியன். சிப்பாய் ஒருவர் போரில் தன்னுடைய கையை இழந்தார். போர் முடிந்து திரும்பி வரும் பொழுது தன் தளபதி கேட்டார், உன் கையை இழந்து விட்டாயே என்றார். அதற்கு அவன் சொன்ன பதில், இழக்கவில்லை, கொடுத்து வந்தேன். கொடுத்த காரணத்தினால் அது அங்கு வேலை செய்யும், அது பலனை கொண்டு வரும். இன்றைக்கு சீடத்துவம் என்பது அது ஒரு சொற்றொடராக, வார்த்தைகளான சில வரிகளாக மட்டும் அமைகிறது. அது எப்பொழுது செயல்களாய் அமைகிறதோ அப்பொழுதுதான் தன்னுடைய எஜமானுக்கு உண்மையான சீடத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. திருவிழா காலத்திலே இயேசுவை காண ஆவலாய் வந்த கிரேக்கர்களை பார்த்து சொன்னது, கோதுமை மணியானது மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும். வேடிக்கையான கதை ஒன்று உண்டு. ஒருமுறை ஒரு ஆடும் கோழியும் நட்புறவோடு சேர்ந்து ஒரு சந்தை வெளி பக்கமாய் சென்று கொண்டிருந்தது. அவைகள் செல்லும் பொழுது ஒரு கடையிலே ஏராளமான அழகிய முட்டைகள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. கோழி அதை ஆட்டிற்கு காண்பித்து கொடுத்து மிகவும் பெருமையுடன் ஆட்டை பார்த்து சொன்னதாம், அதோ பார், மக்களுக்கு எவ்வளவு முட்டைகளை நான் அள்ளி 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 கொடுத்திருக்கிறேன் என்று. சற்று தூரத்தில் நடந்து சொல்லும் பொழுது ஒரு கசாப்பு கடை வந்தது. இப்பொழுது ஆடு கோழியை பார்த்து சொன்னது, கோழியே, அதோ பார், நான் என்னையே இரத்தம் சொட்ட சொட்ட கொடுத்திருக்கிறேன் என்றது. சீடத்துவத்தின் மதிப்பு உண்மையான வாழ்வை கண்டடைவது மட்டுமல்ல, பிறருக்கு அந்த வாழ்வை, தன் வாழ்வை கொடுப்பதன் மூலமாக அடங்கி இருக்கிறது. இதில் தான் சீடத்துவத்தினுடைய மதிப்பு. அன்னை தெரசா சொன்னார்கள், ஜெபிக்கும் உதடுகளை விட பிறருக்கு உதவுகிற துன்பமேற்கும் கரங்களே சிறப்பானது. திருத்துவ கடவுளின் பெயரால் திருமுழுக்கு பெற்று இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் நற்கருணை வாயிலாக பெற்றுக்கொள்ளும் சீடர்கள் என்று அழைக்கப்படுகிற நாம் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் என்பதை மறவாதிருப்போம். அங்குதான் நம் சீடத்துவத்தினுடைய மதிப்பு அமைந்திருக்கிறது. கிரேக்க ஞானி சாக்ரட்டிஸ் தன்னிடம் சீடனாக விரும்பி வருகிறவர்களுக்கு ஒரு சோதனை வைப்பார். சோதனையில் வெற்றி பெறுவனைத்தான் தன்னுடைய சீடனாக அவர் ஏற்றுக்கொள்வாராம். ஒரு தொட்டியிலே தெளிந்த நீரை நிரப்பி
மீன்களை அதில் நீந்த விட்டு அந்த ஏற்றுக்கொள்ளப்பட இருக்கிற அந்த சீடனை அந்த தண்ணீரை உற்று பார்க்க சொல்வாராம். சில நிமிடங்கள் கழித்து அங்கே என்ன நீ பார்த்தாய் என்று கேட்பார். பொதுவாக அந்த கேள்விக்கு சரியான பதில், என்னுடைய பிம்பத்தை, என்னுடைய உருவத்தை அந்த தண்ணீரிலே கண்டேன் என்று சொல்வார்கள். நீரையும் நீந்தும் மீனையும் நான் பார்த்தேன் என்று பொதுவாக சொல்வார்கள். ஆனால் அப்படி என்னையும் நீந்துகிற மீனையும் இந்த தண்ணீரையும் தான் கண்டேன் என்று சொன்னால் அவரை சீடனாக சேர்த்துக் கொள்வாராம். சீடத்துவத்தினுடைய மதிப்பு தன்னை மட்டும் காண்கிறவர்களாக அல்ல, பிறனுக்கானவைகளையும் காண்கிற, அறிந்திடுகிற ஒரு மனநிலை உடையவர்களைத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். இன்று அறியாமையை பயன்படுத்தி திருச்சபைகளை சிதைத்து திருப்பணிகளை வியாபாரங்களாக சுயநலனுக்காக கடவுளுடைய பெயரையும் திருச்சபையும் இன்றைக்கு வீணிலே வழங்கி கொண்டு சீடர்கள் என்று சொல்லிக்கொண்டு பெருகிக் கொண்டிருக்கிற ஒரு சமூகம். இது வருத்தத்திற்குரியது. சீடத்துவத்தினுடைய மதிப்பு இன்றைக்கு சோகால்டு சீடர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் தன்னுடைய செயல்பாடுகளினால் இழிநிலையில் இந்த சீடத்துவத்தின் மதிப்பு கீழடக்கப்படுகிறது. புதிய வாழ்வுக்கு பிறக்க பழைய வாழ்விற்கு மடிவது அவசியம். ஒரு விதையினுடைய இறப்பில்தான் செடி வளர்கிறது, மேகத்தின் சாவில்தான் மழை பிறக்கிறது. சீடனுடைய கொடுப்பதில்தான் சீடத்துவத்தினுடைய மதிப்பு பிறக்கிறது. கிறிஸ்தவத்தின் எந்த காரியத்தையும் எந்த செய்தியையும் அறியவோ சொல்லவோ கேட்கவோ விரும்பாத ஒரு மனிதர் இருந்தார். ஒரு நாள் அவர் கலைத்திறன் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த, காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு கூடத்தின் வழியாக அவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். அங்கே அவர் நடந்து வரும்போது பல காட்சிகளை கண்டார். குறிப்பாக இயேசுநாதர் சிலுவையில் பட்ட பாடுகளை சித்தரிக்கிற ஒரு ஓவியம், வரையப்பட்ட ஓவியத்தை அவர் பார்க்க நேர்ந்தது. அசைய முடியவில்லை. ஒரு இன்ச் கூட தன்னுடைய காலை எடுத்து அதற்கு அப்புறமாக வைக்க முடியவில்லை. கவனமாக பார்த்தார், உன்னிப்பாக பார்த்தார். உணர்வுகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டது. ஒரு மனிதன், அழகான மனிதன், தலை தாழ்த்தி எல்லா பக்கத்திலும் இருந்து இரத்தம் சொட்ட சொட்ட, முட்களாலும் ஆணிகளாலும் அறையப்பட்ட, சுற்றப்பட்டிருக்கிற ஒரு சரீரத்தை கொண்டு சிலுவையிலே நின்று கொண்டிருக்கிறாரே, அந்த பாடுகளை உணர்ந்தார். அது மட்டுமல்ல, அதை பார்த்துவிட்டு அதன் கீழே எழுதப்பட்டிருந்த அந்த வாசகத்தை கவனித்தார். கடைசியிலே எழுதப்பட்ட வாக்கியம், All I did for thee what thou hast done for me. All I did for thee what thou hast done for me. Cost is too much. If you love the person in the picture, can't you be my disciple? நான் உனக்காக செய்தவைகள் அளவிடப்பட முடியாதவை. இந்த படத்தில் இருக்கிற நபரை நீ அன்பு செலுத்தினால் என்னுடைய சீடனாக நீ மாற மாட்டாயா? படத்தையும் வாக்கியத்தையும் பார்த்து படித்த பொழுது அசைவற்ற நிலையில் தன்னுடைய வாழ்வை இயேசுவுக்காய் மட்டுமல்ல, தொடர்ந்து அவர் நம் பணிக்காக அர்ப்பணித்தார். அவர்தான் கவுண்ட் சிண்டம்டார்ஃப் என்று சொல்லக்கூடிய உலகம் அறிந்த பிரசித்தி பெற்ற ஒரு மிஷனரி. நல்ல சீடனாக மாறி பிற்காலத்திலே பிரசித்தி பெற்ற பல மிஷனரி இயக்கத்தினுடைய ஸ்தாபர
மாறினார். ஸ்பர்ஜன் சொன்னார், give me 12 men who know the cost of discipleship, I will shake the London from end to end. சீடத்துவத்தின் மதிப்பு அறிந்த 12 நபர்களை கொடுங்கள், லண்டன் மாநகரத்தின் ஒரு பக்கம் துவங்கி மறுபக்கம் வரைக்கும் நான் நற்செய்தியினால் அசைக்கிறேன் என்று சொல்கிறார். சீடத்துவத்தின் மையமும் பாடமும் சிலுவை, சீடத்துவத்தின் மாதிரி இயேசு கிறிஸ்து. இறைமக்களாகிய நாம், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்ற இயேசுவின் அழைப்புக்கு நான் வருகிறேன் என்று சொல்லி சீடராவோம். இயேசு நமக்கு கற்றுத்தந்திருக்கிற சீடத்துவத்தை சொந்தமாக்குவோம். நம்மை வெறுப்போம், பிறர் பணிவிடைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், துன்பமாம் சிலுவையை எடுப்போம், சீடத்துவத்தின் மாதிரியாக வாழ்வோம், சீடத்துவத்தின் மதிப்பீடை அதிகரிக்க செய்வோம். இறைவர் தாமே இச்செய்தி வாயிலாக நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பற்றுறுதி அறிக்கையின் வாயிலாக இணைந்து அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சரளமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தருளினார். பரமத்துக்கேறி சர்வமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகைக்கு நிறைவாக நாம் அனைவரும் நின்ற நிலையிலே 155வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் எண் 155. தேவாட்டு குட்டிக்கு பன்முடி சுட்டிடும், இன்னிசையாய் பேரோசையாய் விண்கீதம் முழங்கும் என்று சொல்லுகின்ற பாடலை பாடுவோம். Amen.
நம்முடைய கடவுளை நோக்கி நாம் ஜெபிப்போம். நேசப்பிதாவே, பரிசுத்தமான ஓய்வு நாளை கடவுள் எங்களுக்கு தந்து தொழுது கொள்ள வாய்ப்பு தந்திருக்கிறபடியினாலே நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்வதும் உம்முடைய குரல் கேட்பதும் எங்களுடைய வாழ்விலை பெற்றிருக்கிற பெரிய பாக்கியம், ஆசீர்வாதம். எத்தனையோ மகளுக்கு கிடைக்காத பெரிய பாக்கியத்தை கடவுள் எங்களுக்கு தந்து உம்முடைய திவ்யமான வார்த்தையை தியானித்து அதை கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிற நல்ல தருணமாக கடவுள் தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் கடவுளே, உம்முடைய சிஷ்யர்கள் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி. பிதாவே, உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுநாதரையும் இந்த உலகத்திலே கடவுள் அனுப்பி எளிய மக்களுடைய மத்தியிலே வாழ்ந்து வாழ்வளிப்பதற்கு எங்கள் ஆண்டவர் துணை செய்தீர். நாங்கள் உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற காரியங்களை எங்களுடைய வாழ்வின் எங்களுடைய தேவைகளுக்காக மட்டும் செலவழிக்கக்கூடாதபடி கொடுக்கின்ற மக்களாய், இழக்கின்ற மக்களாய், அதன் மூலமாக வாழ்விழந்து நிற்கிற மக்கள் வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு துணை செய்கின்ற மக்களாய் இருக்க துணை செய்கிற கடவுளை போற்றுகிறோம். சீஷத்துவத்தை குறித்த நல்ல ஒரு செய்தியை கடவுள் எங்களுக்கு இன்றைக்கு எங்களுக்கு தந்திருக்கிறேன். அதை கேட்டிருக்கிற நாங்கள் அப்படியே இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு விஷயம் அர்ப்பணிக்க பரிசுத்த ஆவியானவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து நிற்கிறோம். ஆண்டவரே, சீஷனாய் வாழ்வதில் சில பாடுகளும் கஷ்டங்களும் உண்டு. ஆனாலும் மற்ற மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியாத ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் அதற்கு பின்னால் இருக்கின்றன. அந்த சிலுவையின் வழியாக நாங்கள் சென்று கிரீடத்தை எங்களுடைய வாழ்விலை பெற்றுக்கொள்ள விண்ணகத்தின் ஆண்டவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைமை குருவாக இருக்கிற இயேசுனுடைய வாழ்வின் பண்புகளை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பெற்று கிறிஸ்தவத்தினுடைய மதிப்பீடுகள் இழந்து போகாதபடி பக்தி வினயத்தோடு இந்த உலகத்திலே வாழ எல்லாம் வல்ல கடவுள் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து நிற்கிறோம். ஆண்டவர் தந்த நல்ல வேலைக்காக, வாய்ப்புக்காக உமக்கு நன்றி. இந்த பரிசுத்தமான தொழுகையை ஊடகத்தின் வழியாக பங்கு பெற்று பயன்பெறுகிற தம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டுமே. குறிப்பாக வெளிநாடு வெளியிடங்களிலே காணப்படுகிற எங்கள் அன்பு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் மட்டுமாக பேணி பாதுகாத்து வருகிறீர். இந்த செய்திகளும் இந்த தொழுகையினுடைய அமைப்புகளும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமைகிறபடியினால் உமக்கு நன்றி சொல்வதோடு கூட இந்த தொழுகையின் வழியாக எங்கள் குடும்பத்தின் மக்களோடு அருமையான நல்லுறவை பெற்று வளர்த்துவதற்கு ஆண்டவர் தருகிற வாய்ப்புக்காக ஆண்டவரை போற்றுகிறோம். இந்த நாட்களில் எங்களுக்கு இதற்கு துணையாக இருக்கிற ஏலிம் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்புள்ள நல்ல பணிகளுக்காக, பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் காத்துக்கொள்ளும். எங்கள் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாவலும் பராமரிப்பு எங்கள் குடும்பத்தோடு நிலைபுறமாக தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, கமிட்டியை கடவுள் ஆசீர்வதியும். பணிவிடை செய்கிற மக்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த கால சூழ்நிலைகளிலே தீமல் அணுகக்கூடாதபடி கடவுள் காத்து தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய மேன்மையான ஆசீர்வாதம் என்ற வாழ்விலை பெற்று சமாதானமாய் முன்னேற ஆண்டவர் அருள் தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக நோயுற்றவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஊழியக்காரருடைய ஜெபத்தை கேட்கிற அன்பின் ஆண்டவர் உம்முடைய ஆலய பிரகாரத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுகின்ற பொழுது விண்ணகத்தின் ஆண்டவர் தாமே தம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் அவர்களை சந்தித்து எந்த பலவீனம் இருந்தாலும் கர்த்தர் சுமந்து தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக பெருந்தொற்று நாளை பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீவிரமான சிகிச்சையில் இருக்கிற பல மக்கள் இருக்கிறார்கள். இல்லத்திலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்கிற கடவுள் தயவாய் இறங்க வேண்டுமே. என் நேசருடைய கண்களிலே தம்முடைய பிள்ளைகளில் இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளுக்கு சிகிச்சை அளிக்கிற தம்முடைய பிள்ளைகளும் உத்தரவாதத்தோடு இந்த பணியில் நிறைவேற்றும் மூலமாக கடவுள் அவர்களை ஆசீர்வதிப்பதை போல ஆண்டவரே, சுக வாழ்வுக்காக கெஞ்சுகிற மக்களும் இதனுடைய அற்புத கிரியினால் அதை விடுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெரியவர்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். எல்லா பெற்றோரோடு நம்முடைய கிருபை தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு உலகமும் இயக்கமில்லாதபடி தேக்கலோடு சோர்வாய் நெருக்கமாய் அடுத்த காலம் வருகின்ற ஆண்டுகளிலெல்லாம் என்ன நடக்கும் என்கிற வியாகுலத்தோடு இருக்கிற பொழுது அன்பின் தகப்பனே, நீரங்களை அழிவுக்கு ஒப்புக் கொடுக்கிற கடவுளாக இல்லை. நீ நிரந்தரமும் எவைகள் மாறிப்போனாலும் ஆண்டவர் அசைவை கண்டாலும் என் ஆண்டவர் அசையாத ஆண்டவராக இருக்கிறீர் அல்லவா. எங்களுடைய விசுவாசமும் அப்படிப்பட்ட விசுவாசமாக இருந்து மேன்மையுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள
ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அருகில் உலகத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்தை தருகிறோம், கன்னியாகுமரி மாவட்டத்தை தருகிறோம், தமிழகத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, ஆளுகை செய்கிற தலைவர்களோடு உடைய கிருபதியமாக தங்கி இருக்கட்டும். மக்களுக்காக கரிசனை கொள்ளுகிறார்கள். எப்படியாக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அந்த உத்தரவாதத்தோடு தம்முடைய பிள்ளைகள் செயலாற்றம் செய்கின்ற பொழுது அவர்கள் கடவுளுக்கு பிரியமாயமேட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வாதமான நல்ல வேளையில் அகமகிழ்ந்து ஆண்டவரை ஆராதித்திருக்கிறமுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பிரிந்து சொல்கிறோம். ஆண்டவரே, பிரியாதனேஸ்வருடைய மகிமையின் கரம் கூட இருக்கட்டும். எல்லாரையும் ஆசீர்வதியும். கர்த்தர் மகிமை எடுத்தருளும். சமாதானத்தோடு எங்களை காத்தருளும். இயேசு கிறிஸ்து வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவ ஆசீர்வாதத்தை நம்பிக்கையோடு பெற்றுச் செல்லுங்கள். கடவுளின் இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியருடைய அன்பும் அருளும் கூட்டுறவும் உங்கள் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் இன்றும் என்றும் நின்று நிலவுவதாக.